நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அன்பான தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஆராதித்து வணங்குகிறோம் ராஜா. தவ காலத்திலே எங்களுடைய தவத்தை ஏறெடுத்திருக்கக்கூடிய நாட்களிலே உறவோடு உணர்வோடு உம்மிடத்தில் உரையாட தயாராக இருக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கட்டும் தகப்பனே. வகுந்த ஆசீர்வாதத்திற்காக இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்த நினைக்கிறோம். ஆண்டவருடைய மாபெரும் உற்றக்கரம் எங்களை வழிநடத்தட்டும். தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த தியானத்தில் ஆண்டவருடைய வல்லமையின் ஆசீர்வாதம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இதோ எங்கள் இல்லங்களில் இருப்பவர்கள் எல்லாம் உம்மை மது வார்த்தையை கேட்டு தங்களது உள்ளத்தை புதுப்பித்துக் கொள்ளட்டும். அவர்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய நாட்களாக இது இருக்கட்டும் தகப்பனே. உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் எங்களை நீர் ஆசீர்வதிக்கவும் வரம் வேண்டி அருமையான பாடல்கள் வழியாக உம்மை போற்றி புகழ எங்களுக்கு வரம் தருவீராக. யோசனையில் பெரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, எங்களை எப்போதும் வழி நடத்துபவரே, ஆராதனை. அருமையான தருணத்திலே யோசனையில் பெரியவராக இருந்து எங்களை வழி நடத்தி தாங்கப்பா. செயல்களில் வல்லவராக இருந்து எங்களை நம்பிக்கையில் நடத்துங்க. உடைய மாபெரும் ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்களை காக்கட்டும். நன்றி இயேசுவே. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஆமென். ஓசானா
ஓசானா ஓசானா. கண்மணி போல எம்மை காத்து வழி நடத்தும் தெய்வமே, கழுகு போல என்னை சுமந்து செல்பவரே, ஒவ்வொரு நாளும் கண்ணின் கரு விழி போல கண்ணை எப்படி அந்த கரு விழிகளை எப்படி அந்த இமைகள் காக்கிறதோ அதே போன்று எங்களை உமது இமைகளாக நினைத்து எங்களை பாதுகாத்து வருகிற தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாட்களை எங்களுக்கு அமைதியில் இளைப்பாற கற்றுக் கொடுங்க தகப்பனே. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சிலுவையினால் மீட்ட தகப்பனே இயேசுவே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டெடுத்த தெய்வமே, உமது சிறகுகளால் எங்களை காத்து வழி நடத்தும் தெய்வமே, எங்களை நிறைவான அமைதிக்குள்ளாக அழைத்து செல்லும் ஆண்டவரே. ஏதோ நீர் சிலுவையை சுமக்க வேண்டும் என்ற எண்ணம் நீர் தாயின் கருவில் அந்த அன்னை மரியாவின் கருவில் வந்தபோதே உமக்கு தெரிந்திருந்தோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு கீழான ஒரு வாழ்வை, எவ்வளவு நீர் மகிமைக்குரியவர், மாண்புக்கு உரியவர், இறைமகன் என்ற நிலையில் வழிந்து வற்றி கொண்டிருக்க விரும்பாமல் மனிதருக்கு ஒப்பான ஒரு வாழ்வை எடுத்தீரே தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களை மீட்பதற்காக நீ செய்த மாபெரும் காரியத்தை நினைத்து நாங்கள் உம்மை புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளி ஆராதனை ஆராதனை. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசானா தகப்பனே. ஒளி வீசும் விடிவெள்ளியே, வழி நடத்தும் மீனே, எங்களை பாதுகாப்பவரே, வழி நடத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்டான ஆலோசனை சொல்லக்கூடிய தெய்வமே, உம்முடைய நிறைவான வல்லமை அவை நருட்கொடை எங்களை முழுவதும் நிரப்பட்டும் தகப்பனே. ஏதோ யோசனையில் பெரியவராக, செயல்களில் வல்லவராக, கழுகு போல் சுமந்து சிலுவையினால் மீட்டு சிந்திய இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி ஏதோ இப்பொழுது வரை வழிநடத்தும் மீனாக எங்கள் வாழ்வில் ஒளி வீசக்கூடிய விடி வெள்ளியாக இருந்து எங்களை காக்கின்ற தெய்வமே. தவக்காலத்தில் நாங்கள் தவ சிந்தனைகளை, உடைகளை அணிவதோடு மட்டுமல்ல, ஒருத்தல்களை செய்வதோடு மட்டுமல்ல, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. நீர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கட்டும் தகப்பனே. நீர் எங்களுக்கு தரக்கூடிய வல்லமையாக இருக்கட்டும் ராஜா. உடைய நிறை பிரசன்னம் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இன்று தொட வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் அது ஆழமாய் இறங்க வேண்டும். ஏதோ அவரவர் பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களது காதுகள் வழியாக மனதுக்குள் ஊடுருவி பாய்ந்து அது நன்மையை பற்றி வெளியே வருமே ஒழிய மாறாக அது பலன் கொடாமல் முடிவதில்லை. நிச்சயமாக நம்புகிறோம். ஆண்டவருடைய அருமையான பிரசன்னத்தை நம்பி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, காத்துக்கொள்ளுங்க. சிறகுகளினால் மூடி எங்களை அரவணைத்துக் கொள்ளுங்க. ஏதோ தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றக்கூடிய உண்மை நாங்கள் பாடி துதிக்காமல் இருப்போமா ராஜா? உண்மை பாடி துதிக்க அருமையான இந்த பாடல் வரியிலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா.
போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நன்றி தகப்பனே. உம்மை போல வேண்டும் 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 புரிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. நீர் புரிந்து கொள்வதை போல புரிஞ்சுக்கணுமே. எங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வேண்டுமே, எங்களுக்குள்ள அந்த வல்லமை வேண்டுமே, எங்களுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு வேண்டுமே. இயேசுயா, நீங்க போதும், நீங்க போதும், நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீனமான நேரத்தில் எல்லாம் என்னுடைய பலனாக இருந்த ஆசீர்வாதமான நாட்களாக என்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் தகப்பனே. ஒரு தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி ஒரு தோழன் போல புரிந்து கொள்ளக்கூடிய அன்பு தெய்வம் நீர்தான் என்பதை அறிந்திருந்தும் பல நேரங்களில் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அதை மறந்து போகிறார்கள். ஒரு தாயாக தந்தையாக ஒரு வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியுமா தகப்பனே? அதை விட இன்னும் எங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் ஆண்டவரை ருசிக்க வேண்டும் என்று அவளோடு ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ இந்த வார்த்தைகள் உம்மை மகிழ்ச்சி படுத்தட்டும். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போலப்பா, நிழல் போல நீங்க வர்றீங்க தகப்பனே. விலகாமல் துணை நின்று காப்பவர். ஒரு அருமையான பிரசன்னத்தை நிழல் போல விலகாமல் துணை நின்று காப்பவரின் அன்பு தெய்வம் ஆண்டவர், என் தகப்பன், என்னுடைய சாமி, என்னுடைய அன்பான என் ஆண்டவர் இயேசுவே என்பதை உணர்கிறோம். இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்து வரும்போதெல்லாம் அதை பனி போல உருகிடச் செய்பவர் நீர்தான் என்பதை அறிந்திருக்கிறோம் தகப்பனே. எப்போது நீங்க எங்க கூட இருக்கீங்க என்பது அதைத்தான் உணர்த்தக்கூடிய காரியம். விவிலியத்தில் எவ்வளவோ விதமான பெரிய பெரிய நபர்கள் எல்லாம், நீர் உருவாக்கிய ஆட்கள் எல்லாம் மலை போல துன்பத்தை சந்தித்து அதை பனி போல உருகச் செய்யக்கூடிய உம்மை சந்திச்சதுனாலதான் தகப்பனே. இன்றைய நாளில் பல நேரங்களில் மலை போல துன்பங்கள் இருப்பதாக நினைத்து நாங்கள் சாய்ந்து போகிறோமே ஒழிய, மாறாக அதை உருகிடச் செய்பவர் நீர்தான் என்பதை உணர மறுக்கிறோம். எனவே நீர் எங்களுக்கு சிறப்பாக ஆசீர்வாதத்தை கொடுங்க, அன்பை கொடுங்க, வல்லமையை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க. நம்முடைய நிறைவான வல்லமை எங்களுள்ளிருந்து செயலாற்றட்டும். மலை போல துன்பம் இனி சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. விலன்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை
நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. இன்றையப்பா அருமையான நேரத்திற்காக தாய் போல தந்தை போல ஒரு தோழன் போல புரிந்து கொள்ளக்கூடிய எங்கள் அன்பு தெய்வத்தை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தகப்பனே. உடைய நிறைவான வல்லமையின் ஆசீர்வாதம் எங்களை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு அழகாக பாடினோம் தகப்பனே. என்னுடைய பலவீனமான நேரத்தில் என்னுடைய பலனாக மாறி போகிறவர் என்று, என்னுடைய மலை போல துன்பங்களில் அதை மடுவாக செய்கிறவர் என்று, விலகாமல் துணை நின்று காப்பவரே. பல நேரங்களில் நாங்கள் தடுமாறி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலையில் கூட என் அருகே என் ஆண்டவர் என்னிடத்தில் இருக்கிறார் என்ற வல்லமையை உணர்ந்து வாழக்கூடிய நிலைப்பாடு பல நேரங்களில் உள்ளங்கையில் பொறிந்தன்னை இருப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே. எவ்வளவு அருமையான ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய எங்களுக்கு தகப்பனை நீர் தரக்கூடிய மிகப்பெரிய செல்வம். ஆண்டவர் இயேசுவை பெறுவதையே எனது ஒப்பற்ற செல்வமாக கருதுகிறேன் என்று நினைத்ததனால் திசை தெரியாத, மொழி தெரியாத, மக்கள் யாரென்றே புரியாத, போற இடத்துல சோறு கிடைக்குமா, போற இடத்துல தங்க முடியுமா, போற இடத்துல எனக்கு உறக்கம் வருமா என்று நினைத்து கலங்கி போய் நிக்கல பவுலடியா. என்னுடைய ஒப்பற்ற செல்வமின் ஆண்டவர் இயேசு மட்டுமே என்பதை நம்பியதா பல நாடுகளை சுற்றி, பல மொழிகளை கற்று, பல மக்களை சந்தித்து, மக்களுக்கு நன்மையான காரியத்தை கொடுத்த அவரை போல தகப்பனை ஒரு தாய் போல நீங்க இருந்து தேற்றினீங்க, தந்தை போல இருந்து ஆசீர்வதிச்சீங்க, தோழன் போல பார்த்து கொண்டீங்க. நன்றி செலுத்துகிறோம். எனவே நீர் அவரை விட்டு ஒருபோதும் பிரியவில்லை. அதே போல ஒருபோதும் உன்னை பிரியாத வரம் எனக்கு வேண்டும், அது எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லி இந்த வரக்கூடிய பாடலை பாட போறோம் தகப்பனே. நீங்க ஆசீர்வதிச்சு அந்த பாடலோடு இணைந்து நாங்கள் லயிக்கக்கூடிய மகிழக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்களா? ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் சொல்கிறோம், உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய், ஏன் என்னை நீ தெரிந்தாய். நான் புதுசு தகப்பனே, ஏன் என்னை நீ தெரிந்தாய். ஒவ்வொரு கணவன் மனைவி நினைக்கலாம், ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றோரும் நினைக்கலாம், ஒவ்வொரு அருட்பணியாளர் நினைக்கலாம், ஒவ்வொரு ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரி நினைக்கலாம், ஏன் என்னை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்வில் ஏன் நுழைய வேண்டும். ஏனென்றால்
நீங்க தான் படைச்சீங்க தகப்பனே, நீங்க தான் பண்படுத்துறீங்க, நீங்க தான் பக்குவப்படுத்துறீங்க, நீங்க தான் பயன்படுத்த போறீங்க. நன்றி சொல்லி தொடர்ந்து பாடுகிறோம். நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீர் தேடும் மண் போல ஓடி வந்தேன், தேடி வந்தேன், நீ இன்றி என் வாழ்வே இல்லை என்று உணர்ந்து கொண்டேன். என்னுள்ளே வாழும் தெய்வம் எனக்குள்ளாப்பா. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம் உங்களை பார்த்து தகப்பனே. என்னுள்ளே வாழும் தெய்வம், எவ்வளோ அருமையான வார்த்தை உண்மை பார்த்து நாங்கள் சொல்கிறோம் தகப்பனே. என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீர் ஆளும் தெய்வம். ஒருபோது நாங்கள் உண்மை விட்டு பிரிஞ்சு இல்லை தகப்பனே. என்னுள்ளே இருக்கிறேன், என்னை நீர் ஆண்டு கொண்டிருக்கிறேன். எனவே நாங்கள் தீமையை நோக்கி போகாத வண்ணம் எங்கள் உள்ளத்தில் எப்போதும் இருந்து எங்களை நன்மைக்கு உட்படுத்துவீராக. நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை இன்றுணர்ந்தேன். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை இன்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீர் ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீர் ஆளும் தெய்வம். என் இயேசு நீர் என்னுள்ளம் நின்றாய், நிதம் என் பாதை முன்னே நீதானி சென்றாய், உன்னோடு நான் வாழ்வேன். அற்புதம் 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 தகப்பனே. நிதம் என் பாதை முன்னே நீ செல்லக்கூடிய அருமையான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை புகழுவோம். எல்லோரும் உங்கள் கரங்களை ஆண்டவரை பார்த்து நீட்டி சிறப்பாக இந்த தருணத்திலே ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான வரம் வேண்டும் தகப்பனே. ஒருபோதும் உன்னை பிரியா, ஒருபோதும் ஒருபோதும் பிரியாத வரம் வேண்டும் ராஜா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. முதுசிரங்களினால் மூடி காத்துக் கொள்ளுங்க. நாமம் நான் சொல்ல வேண்டும். என்னுடைய எல்லாவற்றிலும் எல்லாமுமாக ஒருபோதும் என்னை பிரியாதவராக தகப்பனே என் பாதை முன்னே நீர் செல்கிறேன். என்னுள்ளே ஆண்டு கொண்டிருக்கிறேன், என்னுள் உறைந்திருக்கிறேன். என்னை முழுவதுமாய் அணு அணுவாய் நீ ரசித்து ருசித்து எப்போதும் ஆளுகைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வல்லமையான ஆசீர்வாதத்தில் தியான நேரத்தில் தகப்பனே உம்மை ஆராதித்து வணங்கி இருக்கிறோம், உம்மை புகழ்ந்து பாடியிருக்கிறோம். ஏதோ தொடர்ந்து இறை செய்தியை கேட்டு எங்கள் உள்ளங்களை நாங்களே பக்குவப்படுத்தி கொள்ள, பண்படுத்தி கொள்ள, பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் அருள் கூர்ந்து தருவீராக. துதிகன மகிமை அனைத்தையும் மக்கு செலுத்தி எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 13 முதல் உள்ளவை.
நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த தவக்காலத்திலே நாம் இந்த தவக்காலத்தினுடைய தியான நாட்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே இந்த தியான நாட்களாக நாம் இந்த வரக்கூடிய நாட்களிலே சிறப்பாக நாம் தவத்தை எடுத்திருப்போம். எனவே நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக, எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆழமான நாம் சிந்திக்கக்கூடிய காரியங்களிலே உணர்ந்து வாழுகிறோமா? எனவே நாம் தவ நாட்களில் ஏறக்குறைய இந்த 40 நாட்கள் ஆண்டவருடைய இந்த தவ நாட்களிலே பலர் பல நேரங்களில் தவத்தை ஏறெடுப்பார்கள். ஆனால் அந்த தவத்தை முடிக்கும் போது அவர்கள் அதை பின்பற்றாது, ஏதோ நான் கடமைக்காக இருந்து விட்டேன் என்று அல்ல, மாறாக உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய, உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். எவ்வாறெனில், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்ற அருமையான சிந்தனையை இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். எனவே இந்த தியான நாட்களின் முதல் நாளாகிய இன்று சிறப்பாக நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த நற்செய்தி பகுதிக்கு முன்னதாக மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் துவக்கத்தில் மிக அருமையாக மலை பொழிவை சுட்டி காட்டுகிறார். செர்மன் ஆன் த மவுண்டன். இந்த மலை பொழிவை சுட்டி காட்டும் போது, இந்த மலை பொழிவில் ஆண்டவர் மிக அழகாக சுட்டி காட்டுவது, எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், இப்படி வரிசையாக சொல்லுவார். அப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதற்கு தொடர் சிந்தனையை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒளியின் மக்களாக, உப்பை போன்று இருக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். எனவே நீங்கள் இப்படி இருந்தால்தான் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவை பின்பற்றக்கூடிய அருமையான பிள்ளைகளாக இருக்க முடியும் என்ற ஒரு மாபெரும் சித்தாந்தத்தை ஆண்டவர் இங்கு வற்புறுத்தி கூறுகிறார். எனவே நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றால் நாம் எப்படி இருக்கிறோம் என்ற கேள்விக்கு உட்படுத்த வேண்டும். உடனடியாக நாம் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறோம் என்றால் உப்பை போல சைஸில் இல்லை, உப்பை போல தூளாக இல்லை, மாறாக உப்பு என்னென்னலாம் செய்யுதோ அதெல்லாம் நாம் செய்கிறோமா? நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது உப்பு எந்தெந்த காரியங்களை செய்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். 4 வகையான காரியங்களை உப்பானது செய்கிறது. எனவே அந்த உப்பு அந்த 4 வகையான காரியங்களை செய்வதனால் மனிதத்திற்கு பயன்படுகிறது, மனித குலத்திற்கு பயன்படுகிறது. இல்லைன்னா அதை யாரும் மதிக்க போகிறதில்லை. அதான் ஆண்டவரே சொல்லிட்டார், ஓர்பற்று போயிருச்சுன்னா உப்பு ஒன்றத்துக்கு உதவாது. நீங்கள் ஓர்ப்பு இருக்கும்போதே உப்பு அதிகமாக யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா மற்ற திங்ஸ்லாம் அள்ளி உள்ளே வச்சுருவா. பருப்பு, பொடி, அது இது, மளிகை சாதனங்கள் இதெல்லாம் உள்ளே இருக்கும். உப்பு மட்டும் நைட்டு கூட வெளியில் போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதை அளவுக்கு மிஞ்சி சாப்பிடவும் முடியாது, அதை அளவு இல்லாமல் பயன்படுத்தவும் முடியாது. எனவே அது அவ்வளவுதான் என்றால் அவ்வளவுதான், அதை எடுத்துகிட்டு போய் ஒன்றும் பயன்பாடு கிடையாது. ஆனால் அது இல்லைன்னா ஒன்றுமே பயன்படுத்த முடியாது. எவ்வளோ ஒரு அருமையான சித்தாந்தம் பாருங்கள், ஒரு படைப்பு பாருங்கள். அதை பயன்படுத்தலைன்னா எதையுமே பயன்படுத்த முடியாது, அதை அதிகமாக பயன்படுத்தினா எதையுமே பயன்படுத்த முடியாது, அதையே பயன்படுத்த முடியாது அதை அதிகமாக பயன்படுத்தினா. எவ்வளோ அருமையான சிந்தனை. எனவே ஆண்டவர் எவ்வளோ அழகாக படைத்திருக்கிறார் உப்பை. இதுக்கு உதாரணமாக நம்மளை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பான், என்னால் தான் எல்லாமே நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். கண்டிப்பாக அது கிடையாது.
நீ இல்லைன்னாலும் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை எப்பொழுது மனிதன் புரிந்து கொள்கிறானோ அப்பொழுதே அவன் தன்னை தலைக்கு மேலாக ஏற்றி வைக்க மாட்டான். உப்பு அப்படி தான் இருக்குது. எனவே உப்பானது 4 காரியங்களை செய்கிறது. ஒன்று, முதலாவதாக உப்பு தூய்மையானது. அதில் எளிதாக கலப்படம் இருப்பதை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், உப்புல மட்டும் இல்லை, எல்லா அரிசியில் முத கொண்டு ரப்பர் அரிசியெல்லாம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல. ஆனால் எவ்வளோ பெரிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையிலேயே கை வைக்கக்கூடிய அளவிற்கு போலிகள் இன்று விளையாடுகின்றன. அப்படி இருக்கும்போது உப்பில் மீண்டுமாக ஒரு திரைப்படத்தில் கூட சொல்லுவாங்க, உப்பு வியாபாரிகள்லாம் நீங்கள் என்ன விலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பார். உப்பு வியாபாரம் பண்ணுறோம். உப்பு என்ன விலை? உப்பு ஒரு லாரி 4000 ரூபாய்க்கு போகுதுங்க. ஒரு லாரி மண் என்ன விலை? மண் 40,000 ரூபாய்க்கு போகுதுங்க. ஏய்யா, உப்பு சப்பு இல்லாத வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதுக்கெல்லாம் ரோசை இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் ஒரு வீரமாக சொல்லுவார்கள். எனவே பாருங்கள், மணலுக்கு இருக்கக்கூடிய அந்த விலை கூட உப்பிற்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த உப்பில் மிகப்பெரிய அளவில் கலப்படம் இல்லை. எனவே அந்த கலப்படம் இல்லாத தூய்மையான வெண்மை நிறத்தில் இருப்பதால் தூய்மையானது. மற்றொரு கான்செப்ட் அப்படி தானே வச்சுருக்கான். வெள்ளைச்சட்டை போட்டிருந்தா அல்லது வெள்ளைச்சட்டை போட்டிருக்கவங்களாம் நல்லவன். இந்த ஒரு நகைச்சுவை பகுதியில் கூட வரும், சிவப்பாக இருக்கிறவங்களாம் பொய் சொல்ல மாட்டாங்கிறது போல் இங்கே வெள்ளை கலரில் இருக்கிறவெல்லாம் தூய்மையானவன் அப்படிங்கிற எண்ணம். எனவே வெண்மை தூய்மை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சித்தாந்தமும் தவறுதான். இருப்பினும் நீங்கள் பாருங்கள், நாம் அடிப்படையில் நினைத்திருக்கக்கூடிய காரியத்திற்காக தூய்மையானது உப்பு. எனவே சிறப்பாக எப்படி உப்பு தூய்மையாய் இருக்கிறதோ, கலப்படமின்றி தூய்மையாய் இருக்கிறதோ, அதுபோன்று மண்ணுலகிற்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படி இருக்கணும்? தூய்மையாய் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னது அடித்தளமே என்னது? தூய்மையாக இருந்தால் தான் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்க முடியும். அப்போ எதில் தூய்மை வேண்டும்? உடலில் தூய்மை வேண்டும், உள்ளத்தில் தூய்மை வேண்டும், செயலில் தூய்மை வேண்டும், வார்த்தையில் தூய்மை வேண்டும், நடத்தையில் தூய்மை வேண்டும். வளவு இருக்கு. எனவே முதலில் எங்கு? உடலில் தூய்மை. நீங்கள் பல பேர் இல்லைங்க. ஆண்டவர் மிக அழகாக மனிதனை படைத்திருக்கிறார். எவ்வளோ சூப்பராக படைச்சிருக்கிறார். சில பேர்லாம் குளிக்கிறதே இல்லை. ஒரு முறை கும்பகோணத்திலேருந்து வலங்கைமான் வருவதற்காக பஸ்ஸில் ஏறிட்டேன். போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் ஓடி வந்து ஒருத்தன் ஏறினான். பக்கத்தில் வந்து நின்னா 10 நிமிஷமாக எனக்கு என்னென்ன வரணுமோ வந்துருச்சு. குளிச்சிருக்கவே மாட்டான் போல, அவ்வளவு தூரம் ஒரு கடுமையான நாற்றம். ஆனால் அந்த நேரத்தில் நான் நினைத்தது அந்த பேருந்தினுடைய நடத்துனரை தான். எவ்வளோ கடினமான பணி. பல நேரங்களில் சொல்லுவோம், ஏன் இவ்வளோ எரிச்சல் படுறான்? எத்தனை வகையான மனிதர்களை அவர் கடந்து வர வேண்டும். எனவே உடலில் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். டெய்லி குளிக்கிறது. இன்றைக்கி ரீசெண்டாக கூட கிராமத்தில் ஒரு கிளைப்பங்குக்கு பூசைக்கு போகும்போது அந்த மாலை போடுறதுக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒன்று வந்தது. அப்போது அவங்க அம்மா, ஃபாதர் மாலை போட்டுவிட்டு நல்ல ஆசீர்வாதம் பண்ணி டெய்லி குளிக்கணும்னு சொல்லுங்கள் ஃபாதர் என்று கேட்டார்கள். சின்ன பிள்ளை, ஒரு 10 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளை, ஒரு சந்தோஷமாக அம்மாவுடைய ஆலயத்துக்கு நடந்து போகிறேன்னு சொல்லி மாலை போட வந்தப்போ அப்போ கேட்டபோது நான் அந்த தாய் என்னிடத்தில் கேட்டது, ஃபாதர் நல்லா சொல்லுங்கள், டெய்லி குளிக்கணும். இன்று பல பிள்ளைகள் தண்ணியை எடுத்து ஊற்றுனாலே பயப்படுது. உடலில் தூய்மை வேண்டும், உள்ளத்தில் தூய்மை வேண்டும். எனவே உள்ளத்தில் நாம் தூய்மையோடு இருக்க வேண்டும். 2 அரசர்கள் 2வது அதிகாரம் 19 முதல் 23 இறைவார்த்தைகளில் மிக அருமையாக வாசிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதை சொல்லுகிறோம். எனவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எலிசா ஆசீர்வதித்து உப்பை போட்டது போல நாம் போட்டு தூய்மைப்படுத்துகிறோம். அதுபோல் உள்ளத்தில் தூய்மை வேண்டும். இஸ்ராயேல் மக்கள் புலம்புகிறார்கள், இந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக இல்லை, நாங்கள் குடிக்க முடியல, பயன்படுத்த முடியல, இதை எங்களுக்கு நல்ல தண்ணீராக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனையும் அதில் ஆசீர்வதித்து உப்பை போடுறாரு. உப்பை போட்டவுடனே அந்த தண்ணி சுவை மிகுந்ததாக பயன்பாட்டுக்குரியதாக மாறி போகுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கொடுக்கும்போது அதே போன்றுதான் உள்ளத்தில் தூய்மை கொண்டவராக, எப்படி உப்பு தூய்மையாக இருக்கிறதோ அதுபோன்று உடலில் தூய்மை, உள்ளத்தில் தூய்மை, வார்த்தையில் தூய்மை வேண்டும். இன்றைக்கி பல பேர் வார்த்தையை கொடுக்குறாங்க, அந்த வார்த்தையை நிலைப்படுத்துறதில்ல. நான் வரேன், வரணும், நான் செய்கிறேன், செய்யணும்.
ஆனால் இன்று சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுமாக. நான் யாரை சொன்னேன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. நான் நமக்குள்ளே இருக்கக்கூடியதை சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் அரசியல்வாதி நினச்சிட்டா அது பிரச்சனை இல்லை. நிச்சயமாக நினச்சி பாருங்கள், பல பேர் பல நேரங்களில் சொல்கிறார்கள், நான் இதை செய்கிறேன் என்று சத்தியம் செய்கிறார்கள், நான் இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி. அதனால தான் நீங்கள் பாருங்கள், நாம் மக்கள் எவ்வளவு தூரம் ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும் பாருங்கள். உங்களிடத்தில் 2000 ரூபாயை கொடுத்துவிட்டு சில நேரங்களில் இந்த சூடத்தை வைத்து தீபத்தை கொண்டு சத்தியம் வாங்குகிறார்கள் மக்களிடத்தில். ஆனால் மக்கள் தான் செய்யக்கூடிய அந்த சத்தியத்திற்கு ஈடாக அந்த 2000 ரூபாயை பெற்றுக்கொண்டு அவர் எப்படிப்பட்ட நாச வேலை செய்தாலும் பரவாயில்லை, அவருக்கு வாக்களித்து விடுகிறார்கள். சொன்ன வார்த்தைக்கு நம்பிக்கையா? அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? சொன்னதுக்கு தூய்மையாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் தூய்மையை எதிர்பார்த்தவர் தூய்மையாக இல்லை. எனவே உடலில் தூய்மை, உள்ளத்தில் தூய்மை, சொல்லில் தூய்மை, வார்த்தையில். அடுத்ததாக செயலில் தூய்மை வேண்டும், நடத்தையில் தூய்மை வேண்டும். கணவன் மனைவி சிறப்பாக திருமணத்தின் போது அளிக்கக்கூடிய அந்த வாக்குறுதி, நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் என்று. பல நேரங்களில் பலர் துன்பத்தில் இருப்பதில்லை, இன்பத்தில் பங்கெடுக்க விரும்புவதில்லை. பல நேரங்களில் சில கணவர்கள் தனது மனைவியர் வெற்றி பெறுவதை தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை கூட சில குடும்பங்களில் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, என் மனைவி தான் என்பதை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அளவிற்கு சில குடும்பங்கள் இருக்கின்றன. எனவே நாம் இந்த மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறோம் என்றால் முதலில் தூய்மையாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்பிக்கையின் அடையாளமாக உப்பு இருக்கிறது. நாம் தூய்மையாய் இருக்கக்கூடிய உப்பை மட்டுமே பார்க்கிறோம். சமையலை தவிர்த்து நாம் செய்யக்கூடிய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உணவை தவிர்த்து வேறு இடத்தில் எங்கு பயன்படுத்துகிறோம் என்றால் ஆலயங்களிலே பயன்படுத்துகிறோம். ஆலயங்களில் ஆரோக்கிய மாதா கோயில், வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா கோயிலாக இருக்கட்டும், செபஸ்தியார் கோயிலாக இருக்கட்டும், அந்தோனியார் கோயிலாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போகும்போதெல்லாம் பல நேரங்களில் நேர்த்தி கடன்கள் வைத்துவிட்டு அந்த நேர்த்தி கடன்களுக்காக ஒரு பாக்கெட் உப்பை வாங்கி கொண்டு போய் வச்சு, அம்மா தாயே நன்றி, ஐயா நன்றி, ஆண்டவரே நன்றி என்று சொல்லிவிட்டு வருவார்கள். எதற்காகவென்றால், என்னால் இயலாத சூழ்நிலையில் தங்கமோ வெள்ளியோ பொன்னோ பொருளோ கொடுக்க முடியாது, மாறாக என்னால் என்றது இந்த இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த உப்பை நீர் படைத்ததையே உமக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று சொல்லி நம்பிக்கையின் அடையாளமாக எண்ணிக்கை 18வது அதிகாரம் 19வது இறைவசனத்திலே நாம் சுட்டி காண்பதை பார்க்கிறோம். அங்கு அவர்களுக்குள்ளாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே. அப்போது அந்த இடத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை உப்பு உடன்படிக்கை என்று எண்ணிக்கை நூலிலே வாசிக்கிறோம். எனவே இந்த உப்பானது நம்ம நம்பிக்கையின் அடையாளமாக இருப்பதற்கு அது உதவுகிறது. மூன்றாவதாக பாதுகாப்பது உப்பு, உணவை பாதுகாக்கிறது. பல நேரங்களில் நாம் பார்த்துருக்கிறோம், நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றால் உப்பை போன்று பாதுகாக்க வேண்டும் உணவை. அதுக்கு தான் ஆண்டவர் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கிறார். எனவே நாம் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்க வேண்டும் என்றால் பாதுகாக்க வேண்டும். மிக அழகாக உடல்களை கூட பாதுகாப்பதற்கு உப்பு பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று பாருங்கள், மீன் சாப்பிட்றோம், அந்த மீனை எத்தனை நாளைக்கு, இன்றைக்கெல்லாம் ஒரு வாரம் 10 நாள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கிறாங்க. எப்பா, அது ஒரு புறம். ஆனால் அந்த உப்பை நாம் பண்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்றால் அதில் உப்பை தடவி அந்த மீனிலே கருவாடாக மாற்றி விடுகிறோம். நீங்கள் எப்படி அந்த எலுமிச்சம்பழத்தில் அந்த உப்பை வச்சு பானையில் வச்சுருவாங்க, ஒரு வருஷம் கழித்து நம்ம சாப்பிட்டாலும் அப்படி ஒரு சுவை. அந்த எலுமிச்சம்பழத்தை பாதுகாத்தது எது? உப்பு. எனவே அந்த பாதுகாக்கக்கூடியது உப்பு, உணவை, உடலை. எனவே அதுபோன்று நாம் இந்த நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக, யாரை? உங்களை நம்பி கொடுக்கப்பட்டவர்களை, உங்களிடத்தில் இருப்பவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த சமூகத்திலே பெண் பிள்ளைகள் நடமாடுவதற்கு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது என்றால் பாதுகாப்பற்ற நிலைப்பாடு. அதே தருணம் மற்றொன்றையும் நான் காண்கிறேன். இதே இந்த திருச்சியிலேயே அதிகாலம் 3-4 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமது அருங்குடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனிலேருந்து வெளில வரக்கூடியதில்
முக்கால்வாசி பெண் பிள்ளைகள் வருவாங்க. அந்த பெண் பிள்ளைகள் 3, 4, 5 மணிக்கெல்லாம் அந்த பெற்றோர்கள் யாரை நம்பி அனுப்புகிறார்கள்? உடன் இருக்கக்கூடிய அந்த பசங்களை நம்பி, ஆண்களை நம்பி. அவ்வளோ ஒரு நட்பு ரீதியா. அப்போ நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான அடையாளமும் இருக்கிறது. எனவே பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்களை பாதுகாக்கிறோமா பிள்ளைகள்? இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை பாதுகாக்கிறோமா பெற்றோர்கள்? எத்தனை அருட்பணியாளர்கள் தங்கள் பங்கு மக்களை பாதுகாக்கிறார்கள்? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பங்கு மக்கள் அருட்பணியாளர்களை பாதுகாக்கிறீங்க? அவர்களுக்கு இடையூறலா, இன்னலா, தவறா பேசுறதா, அல்லது தனக்கு சாதகமாக இல்லைன்னா அவதூறு பரப்புறதா? எத்தனை பேர் இருக்கும் நினச்சி பாருங்க. அப்போ நாம் பாதுகாப்பை கொடுக்கிறோமா? உப்பை போன்று உப்பு பாதுகாக்கிறது. இறுதியாகத்தான் உப்பு என்ன காரியம் செய்து? சுவை தருகிறது. யோபு 6வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையில் மிக அழகாக சொல்வார், உப்பை போன்று சுவையூட்டக்கூடியது எதுவும் உண்டா? துப்பும் எச்சிலில் உப்பு இருக்கிறதா, சுவை இருக்கிறதா? நினச்சி பாருங்க. எச்சிலில் சுவை இல்லாதனால தான் அதே கிலோ துப்புறோம் அப்படின்னு சொல்கிறார் யோபு. எனவே சுவை தரக்கூடியதாக உப்பு. பல நேரங்களில் நாம் சுவை தரக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த தவக்காலத்தில் இருக்கிறோம், தவத்தை ஏறெடுத்திருக்கிறோம். நாம் சுவை தரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கஷ்டத்தை மட்டுமே கொடுப்போம் சில நேரத்தில் அந்த சுவை தரக்கூடிய மனிதர்களாக இருக்கிறது இல்லை. துன்பத்தில் நான் இருக்கிறேன், துயரத்தில் நான் இருக்கிறேன், நோயில் நான் இருக்கிறேன், வருத்தத்தில் நான் இருக்கிறேன், உன்னுடைய இன்பத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் சுவை தருவது. மனிதருடைய சக காலங்களிலும் நான் உடன் இருக்கிறேன் என்று சொல்வது. ரீசெண்டாக ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு மனிதன் தன்னுடைய துயரத்தை முன்னிட்டு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நினைத்து மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறான். நடு ரோட்டில் எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. அவங்க அந்த நடு ரோட்டில் மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றுறான். ஊற்றிட்டு தீப்பெட்டியை தேடுறான். அந்த பாக்கெட்டில் கை விட்டு தீப்பெட்டி எடுக்கிறான். அதுக்குள்ளே அங்கே நின்று எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டான். ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான்? அங்கேருந்து ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கட்டி பிடித்து கொண்டு, நான் இருக்கிறேன், கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசுகிறான். கையை பிடிச்சிட்டு அவன்கிட்ட பேசுகிறான். கையை பிடிச்சி அவன்கிட்ட பேசிட்டு கடைசியில் கட்டி பிடிச்சவனே அவன் அழுது கொண்டே சொல்கிறான், எனக்கு நீயாவது வந்தியே, இல்லைன்னா நான் இன்னொரு இறந்து போயிருப்பேன். வாழ்க்கையில் சுவை தரணும் அன்புக்குரியவர்களே. நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து இருக்கும்போது ஒரு ஆயனாக இருந்து தந்தையர்கள் மக்களுக்கு, அதே போன்று சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சுவை தரக்கூடியவர்களாக. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரகண்டாக இருப்பாங்க, அரக்கனை போன்று. நீ எது செய்தாலும் அதற்கு எதிர்ப்பு, எது செய்தாலும் பிரச்சனை. அப்படி அல்ல, மாறாக சுவை தரக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதான் முக்கியம். எனவே உப்பு, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றால் என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல தூய்மையாக இருக்க வேண்டும், நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கணும். 2வது, 3வது பாதுகாக்கணும், 4வது சுவை தரணும். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த 4 காரியங்களை செய்யும் போதுதான் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்ற அடையாளத்தை பெற முடிகிறது. அன்பார்ந்த சகோதரனை சகோதரி. 2வதாக, நீங்கள் மண்ணுலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். இதே போன்றுதான். சிந்திச்சு பாருங்க. நீங்கள் மண்ணுலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்றால், உப்பாக இருந்தீங்க, இப்போ ஒளியாக இருக்கீங்களா என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மண்ணுலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்றால் நான் எவ்வாறாக இருக்கிறேன், எதை செய்கிறேன், ஏனென்றால் ஒளி என்னவெல்லாம் செய்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். நான் மண்ணுலகிற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றால் நான் என்ன செய்கிறேன், ஒளி என்ன செய்கிறது என்பதை உணர வேண்டும். முன்னால் 2 கேண்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த 2 கேண்டில் எதற்காக எரிகிறது? இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்த்துவதற்காக. அப்படி இந்த இடத்தில் கூட ஒளியினுடைய பணி இறைவனது பிரசன்னத்தை உணர்த்தக்கூடியதாக. இறைவன் இந்த ஒளியை போன்று பிரகாசிக்கக்கூடியவர், எனவே அவருக்காக நான் எரிகிறேன் என்று சொல்லி இந்த ஒளி எரிந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் நான் மண்ணுலகிற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இருளை போக்கி வெளிச்சம் தர வேண்டும். இருளை போக்கி வெளிச்சம் தருதல். எனவே ஒளி மிக அழகாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நானே இந்த உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று.
எப்படி அவர் ஒளியானார் என்றால் இந்த உலகிற்கு வாழ்ந்து காண்பித்தார். இருளாய் இருந்த இந்த உலகத்திலே இப்படி அல்ல, ஒளியானது இப்படித்தான் இருக்க வேண்டும். எனவே தீமை மட்டுமே செய்வதல்ல ஒளி, மாறாக நன்மையை செய்வதுதான் ஒளி. தீமை செய்யாது நன்மை மட்டுமே செய்யும் என்று சொல்லி நன்மையை மட்டுமே செய்த ஆண்டவர் நான் மண்ணுலகிற்கு ஒளி என்று வாழ்ந்து காண்பித்தார். எனவே அதே போன்றுதான் இருளை போக்கி வெளிச்சம் தர வேண்டும். நாம் எப்பெல்லாம் வெளிச்சம் தரோம், இருளை போக்குறோம். நம்மை சார்ந்திருப்பவர்கள் பல நேரங்களில் இருளில் மூழ்கி இருக்கும்போது நான் வெளிச்சம் தருகிறேனா? அதான் நான் சொன்னது முன்னால், சுவை தருவதை போன்றுதான். அவன் இருளில் இருந்தான், எனவே தன்னை எரித்து கொள்ள வந்தான். அப்போது அங்கு வந்தவன் அந்த இருளில் இருக்கக்கூடிய தருணத்தில் கரங்களை பிடித்து நான் உனக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னவுடன் மனம் மாறிக்கொள்கிறான் அல்லவா? அதுபோன்றுதான் கடன் தொல்லையில் இருப்பவர்கள், வாழ்க்கையில் தத்தளித்து முன்னேற முடியாமல் இருப்பவர்கள், சில தருணங்களில் நான் என்ன செய்தாலும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எப்போது விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள். ரீசெண்டாக இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் பட்டுக்கோட்டையில் என்னுடைய சொந்த ஊரிலே ஒரு புதிதாக ஒரு மருத்துவமனை கட்டி என்னுடைய நண்பர் ஒருவர் திறந்திருந்தார். நான் அவருடைய திறப்பு விழா அன்று செல்ல முடியாதனால் சற்று காலதாமதமாக ஓரிரு வாரங்கள் கழித்து அவரை வாழ்த்துவதற்காக சென்றேன். அவரை வாழ்த்துவதற்காக நான் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பாக வீட்டிலிருந்து கிளம்பி கொண்டிருந்த போது ஒரு சகோதரர் ஒருவர் அவருடைய மகளுக்காக ஒரு பணிக்காக என்னிடத்திலே வந்து கேட்டார். எனக்கு தெரியாது, நான் யதார்த்தமாக அந்த மருத்துவமனைக்கு போன வேகத்தில் நான் அவரிடம் பேசி கொண்டிருந்த போது யதார்த்தமாக என்னுடைய சிந்தனைக்கு எட்டியவுடன் நான் அதை சொல்லி அவரிடத்தில் கேட்டேன். உடனடியாக அந்த பெண்ணுக்கு, அந்த மகளுக்கு பணியை கொடுத்து வேலையை செய் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்ற அவர் விரும்பினார். இதுதான் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் இருளில் இருப்பவர்கள் ஒளியை நோக்கி வர வேண்டும் என்றால் நாம் கரம் கொடுத்து தூக்க வேண்டும். அதுதான் நன்மை, அதுதான் நல்லது. இறுதியில் அவர் வேற்று மதத்தை சார்ந்தவர். எவ்வளவு அழகாக தன்னுடைய பணி மற்றவர்களுக்காக. மருத்துவ பணியும் அதுதான், இருளில் இருக்கக்கூடிய பலரை ஒளிக்கு கொண்டு வருவது. எனவே சிறப்பாக நாம் இருளில் இருப்பவர்களை ஒளியில் கொண்டு வந்தால்தான் மண்ணுலகிற்கு நீங்கள் ஒளியாயிருக்கிறீர்கள். இரண்டாவதாக ஒளி செய்யக்கூடிய காரியம் பயத்தை போக்கும். ஒளி பயத்தை போக்குகிறது. சின்ன பிள்ளைகள்லாம் கரண்ட் போச்சுன்னா ஒரே கற்றுவோம். அப்போயெல்லாம் கரண்ட் போகிறது யதார்த்தம். ஆனால் இன்று ஆச்சரியம், கரண்ட் போயிடுச்சா, கரண்ட் இல்லையா? எனவே இன்று அப்படி நமக்கு மின்சாரம் இப்போது இல்லாவிட்டாலும் கையில் தான் ஒன்று இருக்க, தூக்கி டப்படப்பன்னு காட்டிடுறோம். எனவே இன்று ஒளி இல்லாது நாம் இல்லை. ஆனால் அந்த ஒளி இல்லை என்றால் எவ்வளவு பயத்தை ஆட்கொள்கிறோம். திடீரென்று இருட்டில் சாலையில் நடந்து போக முடியாது, பயம் வரும். காட்டுக்குள்ளே போகணுன்னா ஒளி வேணும், வெளிச்சம் இருந்தால் தான் போக முடியும். எனவே பயத்தை போக்குகிறது ஒளி, பயத்தை போக்குகிறது. பல நேரங்களில் நாம் பயத்தை போக்குபவர்களாக இருக்க வேண்டும். சில பேர் வாழ்கிறதுக்கே பயந்துக்கிட்டு இருப்பான். என்னால் எப்படி செய்ய முடியாதே, நான் எப்படி இருக்க முடியும், பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்படி தான் ஒரு முறை நாங்கள் குருவாக படிப்பதற்காக முதலாண்டு வந்தபோது ஃபஸ்ட்டு வருஷம் ஆங்கிலம் மற்றும் இசைக்கருவிகள் படிப்போம். இந்த இசைக்கருவி ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டு, அந்த ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்கு அன்றைக்கு அந்த மாஸ்டர் வராருன்னா இவர் விடன்னு ஆடுவார். ஏன்னா அவர் அவ்வளவு கடுமையாக சாடுவார் என்று சொல்லி பயந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அவரை ஒவ்வொரு நாளும் அவருக்கு உற்சாகத்தை கொடுத்து ஒரு அருமையான சகோதரர், நீ இப்படித்தான் வாசிக்கணும், இதைத்தான் போடணும், இப்படித்தான் பண்ணணும் என்று சொல்லி அவருக்கு சொல்லிக் கொடுத்து இறுதியிலே அவரை வெற்றி பெற செய்தார். அவர் அந்த ஹார்மோனியத்தை வாசித்த அன்னைக்கு அவர் சொல்கிறார், நான் வாசிப்பதற்கு காரணம் இவர் தான், பயத்தை போக்கினார். பல நேரங்களில் பேச்சு திறன் அதிகமாக இருக்கும், ஆனால் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. நல்ல அறிவு சார்ந்தவர்களாக இருப்பாங்க. பயத்தை போக்க வேண்டும். ஒளி எப்படி பயத்தை போக்குகிறதோ அதுபோன்று நீங்கள் பயத்தை போக்கினால் மட்டும்தான் நீங்கள் மண்ணுலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மூன்றாவதாக பாதை காட்டும். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். வழிகாட்டும் ஒளி, பாதை காட்டும். சாயந்தரம் 6-7 மணிக்கு மேலே நம்ம 2 வீலர்லேயோ பஸ்லேயோ கார்லேயோ போகிறோன்னா லைட்டு போட்டால் தான் வெளிச்சம் தெரியும், இல்லைன்னா மோதிட்டு நிற்க வேண்டியதான். பாதை காட்டுகிறது. அப்போ எவ்வளவு அருமையான பணியை செய்து பாருங்கள் ஒளி. ஒரு தாத்தா ஒருத்தர் சின்ன அறிக்கை விளக்க தூக்கிக்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு போகிறதுக்கு.
இப்போ எய்த்தாப்பில் ஒரு பேரன் வர்றான், வந்து கேட்குறான், தாத்தா எங்கே போகிறீங்க? தம்பி அந்த உயரத்தில் இருக்குல்ல, அந்த மலையில் இருக்கக்கூடிய உச்சியில் தான் என் வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போகிறேன். தாத்தா இத்தனோண்டு விளக்க வச்சுட்டு நீங்கள் எப்படி போவீங்க? அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, ஐயா இந்த விளக்கு 5 அடி தூரத்துக்கு பாதை காட்டும். முதல்ல அந்த 5 அடியை கிடப்பேன், அப்புறம் அது அடுத்த 5 அடி காட்டும், அந்த 5 அடியை கிடப்பேன், அப்புறம் அடுத்த 5 அடியை காட்டும். இப்படி கடந்து அந்த வீட்டுக்கு போயிடுவையா. அது போல தான் பாதை காட்டணும். தொலை தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு பாதை காட்டக்கூடியவர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் மண்ணுலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். இறுதியாக ஒளி எச்சரிக்கை தரும். இன்றைக்கு நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கை செய்யக்கூடிய இடத்தில், அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்மில் பலர் இருக்கிறோம். என்று நமது பாரத தேசமும் அந்த எச்சரிக்கையை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. மணிப்பூரில் நடந்த கலவரமாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், இன்று நமக்குள் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு எச்சரிக்கை என்பது நம்முடைய குடும்பத்திலும் கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே குடிநோயினால், ஆடம்பர செலவுகளினால், ஆடம்பரமாக வாழ்வதனால் பலர் என்று எச்சரிக்கப்பட வேண்டும். எப்படி ஒளி மிக அழகாக எச்சரிக்கை செய்கிறது, சிவப்பு நிற்கணும், ஆனால் சிவப்புன்னு வந்த பிறகு நீ நிற்கலைன்னா ஒரே எதிரியாக நிற்காமல் போயிட வேண்டியதுதான். பச்சை என்றால் போகலாம். அதுபோன்று எச்சரிக்கை செய்கிற ஆம்புலன்ஸ் எச்சரிக்கை செய்து கொண்டே வருகிறது. இந்த ஒளியை பார்த்தவுடன் கண்ணாடியில் பார்த்துட்டு வழி விடுறோம், வாகனத்தை ஓரமாக நிறுத்தி. ஒளி அப்படிப்பட்டது. எனவே நீங்கள் மண்ணுலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்றால் எச்சரிக்கை செய்யுங்கள், குற்றத்தை சுட்டி காட்டுங்கள், தவறை சுட்டி காட்டுங்கள், தவறை சுட்டி காட்டி திருத்துங்கள். எனவே இந்த தவக்காலம் அருமையான சகோதரனே சகோதரியே, மிக அழகாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு தூரம் நாம் பயணிக்கிறோம் என்று. எனவே இந்த மண்ணுலகிற்கு உப்பாக ஒளியாக நாம் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இப்படி வாழ்ந்தால் இந்த தவக்காலத்திலே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் நிற்கலாம் என்ற நம்பிக்கை உணர்வோடு தொடர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கெடுப்போம். சிறப்பாக நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். இன்னுயிரான இயேசு இன்னுயிரோடு கலந்து, இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரான இயேசு இன்னுயிரோடு கலந்து, இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான இயேசு இன்னுயிரோடு கலந்து, இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், இன்னுயிரே உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நாங்கள் இன்று கேட்டோம் தகப்பனே. உப்பாக ஒளியாக மாறி வாழ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை இந்த உடலான ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பாராக. வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன், இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு, இன்னுயிரான
இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, உம்மை நன்றி இதயத்தோடு போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளில் இந்த முதல் நாள் தியானத்தை ஏறெடுத்திருக்கிறோம் தகப்பனே. நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. சிறப்பாக இன்றைய நாளிலே உப்பாக ஒளியாக வாழ்வதற்குண்டான நன்மைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க தகப்பனே. நாங்கள் உப்பை போன்று ஒளியை போன்று பலன் தரக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து இருக்கக்கூடிய உம்மை நான் பற்றி கொள்கிறேன் தகப்பனே. நீர் எவ்வாறு வாழ்ந்து காண்பித்தீரோ, நீர் எப்படி இருக்க வேண்டும் என்று சுட்டி காண்பித்தீரோ, அதே போன்று வாழ்வதற்குண்டான ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே. உம்முடைய நிறைவான வல்லமை எங்கள் குடும்பங்களை முழுவதும் ஆளுகை செய்யட்டும். எங்கள் பிள்ளைகள், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உப்பாக ஒளியாக சுடர்விட்டு எரிந்து பயன் கொடுக்கக்கூடிய வல்லமையை நீர் தருவீராக. ஓர்பற்று போகக்கூடியவர்களாக அல்ல தகப்பனே, ஓர்போடு எப்போதும் பலன் தரக்கூடியவர்களாக நிறைவாழ்வை நோக்கி பயணம் செய்ய எங்களுக்கு ஆசைத்தாரும். எங்களது உடல் நோய்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே அதிலிருந்து மிகப்பெரிய ஆறுதலை, வல்லமை, ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி காப்பீராக. துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கு செலுத்தி எங்கள் மீட்பெரும் ஆண்டவருமான உம்மை பணிந்து வணங்கி வான்வியர் கீதம் பாடி நிறையருளை பெற ஆசிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் தகப்பனே, ஆமென். மாண்புயரடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்தாயாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியன தேவன் வாழ்கவே. வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தத்தின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள், நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள், நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். வாருங்கள் புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. வாருங்கள் புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசுவில் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த மகிழ்வான காலை தருணத்திலே நாம் அனைவரும் ஆண்டவருக்குள்ளாக ஒன்று சேர்ந்து சிறப்பாக அதிகாலை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும், அதே தருணம் இந்த தவ காலத்திலே நாம் ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய விதத்திலும் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் வரக்கூடிய வாசகங்களும் வழிபாடும் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு கண்டுகொள்ளாமல் அல்ல, மாறாக ஆண்டவரை மட்டுமல்ல நமக்கு அடுத்திருப்பவரையும் கண்டுகொண்டு வாழ சிறப்பான ஒரு அழைப்பை கொடுக்கிறது. எனவே ஒதுக்கப்பட்டவர்களாக புறந்தள்ளப்பட்டவர்களாக அல்ல, இந்த சமூகத்தில் யாரெல்லாம் நம்மை விட்டு விலகி நிற்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வதே, அவர்களுக்கும் ஒரு வாழ்வை கொடுப்பதே, அவர்களுக்காக நம்மையே நாம் இழப்பதே தான் தவக்காலத்தினுடைய மிகப்பெரிய பண்பு என்பதை இன்று ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட காரியத்தோடு இந்த பலியிலே ஒன்று சேர்ந்து ஜெபிக்க நாம் அனைவரும் முன்வருவோம். தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பியருளும். அதனால் அவர்களும் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழச் செய்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 5 முதல் 10. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதியிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். 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 நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை
கொண்டவரே பேறு பெற்றவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். சிறிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்ட அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 19 முதல் உள்ளவை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 19 முதல் உள்ளவை. இயேசு பரிசேயரை நோக்கி கூறியதாவது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்தொண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்ணை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயும் மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
மரியே வாழ்க. ஆண்டவரே இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு, இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, பணத்தை எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்றும், அதே போன்றும் பூமிக்குரிய செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் இல்லை, பூமிக்குரிய செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் இல்லை, அதே தருணம் நாம் விண்ணக செல்வத்தை சேர்ப்பதற்காக இந்த செல்வத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் மிக அருமையாக சுட்டி காட்டுகிறார். எனவே அதீத செல்வங்களை கொண்டு நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் உரைத்த வாக்கு இங்கு நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உவமையை நினைத்து நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் சிலருக்கு கோபமும் வருத்தமும் ஏற்படலாம். ஆனால் அதே தருணம் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இதுதான் சரி என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். ஏனென்றால் இந்த லாசரும் செல்வந்தர் உவமையானது லூக்கா நற்செய்தியில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு உவமையாக இருக்கிறது. மேலும் அந்த உவமையானது ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையானது மெல்லிய செந்நிற ஆடை, அப்படி என்றால் அரசவையினருக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக அந்த மனிதனை அங்கு கொடிட்டு காட்டுகிறார் ஆண்டவர். எனவே மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருக்கக்கூடியவனுடைய சில முரண்பாடுகள் அங்கு ஏற்பட்டாலும் அந்த முரண்பாடுகள் எதற்காக சுட்டி காட்டப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த முரண்பாடானது, செல்வந்தனுடைய வாசலில் அந்த லாசர் இருக்கிறார் என்றால் அதற்கு முதலில் அனுமதிக்கவே மாட்டார்கள். குறிப்பாக அவருடைய வேலையாட்களோ அல்லது அங்கு பணி செய்த பணியாட்களோ அல்லது காவலர்களோ நிச்சயமாக அவனை விரட்டி இருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த லாசர் அந்த செல்வந்தனுடைய வாயில் அருகே வீட்டருகே இருந்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்திருக்கும் என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவர் ஒரு பிரபலமான ஒரு உவமையை சுட்டிக்காட்ட ஆசைப்பட்டிருக்கிறார். எனவே இது உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக, அதுவும் குறிப்பாக இந்த உவமையானது துவக்கத்திலேயே ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் இயேசு யாரை பார்த்து கூறுகிறார்? பரிசேயரை நோக்கி கூறியது. இந்த உவமை யாருக்காக உரைக்கப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அங்கு சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் தங்களது நிலையை, அடுத்தவருடைய நிலையை காணாது அவர்கள் மறந்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே சிறப்பாக பரிசேயரை நோக்கி கூறப்பட்ட இந்த உவமையானது அவர்களுக்காக எடுத்து காட்டப்படுகிறது. எனவே அந்த தருணத்தில் மிக அருமையாக அந்த உவமையை ஆண்டவர் எடுத்து காட்டும்போது மனிதரிடையே மதிப்பு வாய்ந்தது, கடவுளின் பார்வையில் அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. எனவே பெரும்பாலும் பல நேரங்களில் மனிதருடைய பார்வையில் மதிப்பு மிக்கவர்களாக, மதிப்புக்குரிய காரியமாக நாம் அணியக்கூடிய பல்வேறு விதமான காரியங்களும் சரி, செயல்பாடுகளும் சரி, மனிதர் மத்தியில் இந்த உலகம் சார்ந்த காரியத்தில் மதிப்புக்குரியதாக விளங்குகிறது என்றால் அது இறைவனுடைய திருச்சன்னதியிலே அது அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது என்பதை அது உணர்த்தி காட்டுகிறது. பல நேரங்களில் வெற்று ஆடம்பரங்களுக்காக, விளம்பரங்களுக்காக, ஏன் ஆலயங்களுக்கு செல்வதை கூட பல நேரங்களில் விளம்பரமாக நினைத்து நாம் பகட்டாக பணிபுரிகிறோம் என்றால் அது இறைவனுடைய திருச்சன்னதியில் அருவருக்கத்தக்கதாய் உருமாறி போகிறது. எனவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எது செய்யப்பட வேண்டும் என்பது. எனவே அங்கு செல்வந்தன் செய்தது ஒரு தவறும் இல்லை, மாறாக அவன் கண்டுகொள்ளாமல் இருந்ததுதான் ஆண்டவருடைய திருச்சன்னதியில் இருந்த மிகப்பெரிய ஒரு குறைபாடாக வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே ஒரு புண்ணுள்ள ஏழை பணக்காரன் வீட்டு வாசலில் படுத்திருப்பது போல கற்பனை செய்வது கடினம். இன்று கூட அது நடக்கலாம். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய வீடுகளுக்கு முன்னால் ஒரு சாதாரண ஏழையாக, அதுவும் பல்வேறு விதமான நோய்களுக்கு அவதிக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒருவன் இருப்பது என்பது கடினமான சூழ்நிலையாக இருக்கிறது. எனவே அங்கு அவன் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அங்கு ஆண்டவர் சுட்டிக்காட்ட விரும்புவது அந்த லாசர் அந்த செல்வந்தனுடைய வீட்டு மேசையிலிருந்து கீழே விழும் துண்டுகளை எடுத்து உண்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக. எனவே அந்த அளவிற்கு அவன் அனுமதிக்கப்படுகிறான் என்றால் அங்கு ஆண்டவர் முழுவதுமாக கோடிட்டு காட்ட விரும்புவது இப்படிப்பட்ட ஒருவனை கண்டுகொள்ளாமல் இருந்த பணக்காரனுடைய எண்ணம் தான் தவறு என்று சுட்டி காட்டப்படுகிறது. எனவே இங்கு ஒருபோதும் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் அல்ல, மாறாக அவர்களுடைய உள்ளத்தின் நிறைவை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படக்கூடிய காரியம்.
எனவே இது சாதாரணமாக எளிய முறையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செயல்பாடாக இருக்கிறது. சாதாரணமாக கதைகளில் உவமைகளில் பெரிய அளவில் எடுத்து எம்மக்கூடிய பெரியவர்களுடைய பெயர்கள் வலம் வரலாம். ஆனால் எளியவர்களுடைய பெயர்கள் அங்கு மையப்படுத்தப்பட மாட்டாது. ஆனால் இந்த உவமையில் சற்று நேர்மாறாக பணக்காரனுடைய பெயர் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. மாறாக ஏழை லாசரனுடைய பெயர் தெளிவாக லாசர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. இங்கு லாசர் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் கடவுள் உதவுகிறார் என்பதுதான் லாசர் என்ற பெயரினுடைய அர்த்தம். எனவே கடவுள் அவனுக்கு உதவி செய்கிறார் என்பதை அடையாளப்படுத்த லாசர் என்ற பெயரை ஆண்டவர் அங்கு முன்னிலைப்படுத்துகிறார். எனவே அந்த பணக்காரன் தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருந்து சமயத்தில் கூட அந்த லாசர் தன்னை முழுவதுமாக தன்னுடைய நிலையை அறிந்து உணர்ந்து தன்னுடைய பசியை நிறைவு செய்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. எனவேதான் மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையிலே சுட்டிக்காட்டப்படுவதை போன்று கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமரும் போது கடைசி நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உபசரிப்பு லாசருக்கும் கொடுக்கப்படுகிறது. இப்போதுதான் இந்த உரையாடல் ஆபிரகாமுக்கும் அந்த செல்வந்தனுக்கும் ஏற்படக்கூடிய செயல்பாடு. செல்வந்தன் நினைப்பது என்ன? தன்னோடு வாழ்ந்தவர்கள் மனம் மாற வேண்டும் என்று. ஆனால் அங்கு அவர்களுக்கு உணர்த்தப்படக்கூடிய காரியம் பல இருக்கிறது. இருப்பினும் அதைவிட இன்னும் உயர்ந்த காரியம் எதுவாக இருக்கிறது? மனிதனுடைய மனதின் செயல்பாடு. இந்த மனித மனமானது எதையும் சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட அங்கு ஆபிரகாமிடமிருந்து கொடுக்கப்படக்கூடிய வார்த்தை எதுவாக இருக்கிறது? இறந்த ஒருவர் சென்று சொன்னாலும் அவர் நம்ப போவதில்லை. ஏனென்றால் அவருடைய மனம் மழுங்கி போய் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறார். அதுதான் உண்மை. சிலர், எல்லாரும் அல்ல, பொருள் பதவி தன்னிறைவு பெற்றிருப்பவர்கள் சிலர், அதுதான் பெரியது என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுடைய மனம் மழுங்கி போயிருக்கிறது. அதே தருணம் என்னிடத்தில் பொருளும் பெயரும் புகழும் இருக்கிறது, என்னால் என்றதை எனக்கு அருகில் இருக்கக்கூடிய சக தோழர்களோடு கொடுத்து செல்லுகிறேன் என்று கொடுக்கக்கூடிய பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இங்கு ஆண்டவரால் நினைவு கூறப்படுகிறார்கள். எனவேதான் மிக அழகாக ஆபிரகாம் சுட்டி காட்டுகிறார், இங்கிருந்து ஒருவர் சென்று சொன்னாலும் நம்ப முடியாத அளவிற்கு அவர்களது மனம் மழுங்கி போயிருக்கும். எனவே அதற்கு அவசியமில்லை என்று. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இங்கு இதுதான். இந்த உவமையினால், இந்த உவமை பணக்காரர்களை இழிவுபடுத்தக்கூடியது அல்ல, மாறாக ஏழைகளை மகிமைப்படுத்தவும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகளும் இருக்கிறார்கள், தங்கள் அருகில் இருக்கக்கூடியவர்களை மறந்து வாழக்கூடிய ஏழைகளும் இருக்கிறார்கள், நடுத்தர வர்க்கத்தினரும் இருக்கிறார்கள், பணக்காரர்களும் இருக்கிறார்கள். அதே தருணம் அடுத்தவர்களை எண்ணி பார்க்கக்கூடிய பணக்காரர்களும் இருக்கிறார்கள், சாதாரண மக்களும் இருக்கிறார்கள். எனவே இங்கு சுட்டி காட்டப்படுவது பணக்காரர்களை இழிவுபடுத்த அல்ல, ஏழையை மகிமைப்படுத்த அல்ல, மாறாக ஆண்டவர் அவர் வழியாக சொல்லக்கூடிய காரியம் அயலாரை நேசித்து வாழ்வதே உன்னத வாழ்வு. இதுதான் இந்த உவமையினுடைய நோக்கம். அயலாரை நேசித்து வாழ்வதுதான் உன்னத வாழ்வு. எனவே அந்த வாழ்வை இங்கு லாசருக்கு செல்வந்தன் கொடுத்தானா? அயலாரை நேசித்து வாழ்ந்தானா? நான் மெல்லிய செந்நீர் ஆடை அணியக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆனால் நான் எனக்கு அருகே இருக்கக்கூடியவன் ஆடையின்றி இருக்கிறானே, நான் கொடுத்தேனா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவேதான் தூய மார்ட்டின் அவர்கள் மிக அருமையாக சொல்லுவார், ஆண்டவர் என்னை படைத்ததே எதற்காக? என்னோடு வாழக்கூடிய சக மனிதனை கவனிப்பதற்காக. அவர் தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது குளிரில் இருந்தவரை பார்த்து மனம் சஞ்சலப்பட்டு கடவுளிடம் சென்று கேட்கிறார், இறைவா, ஏன் இவரை இவ்வாறு படைத்தீர் என்று. அவரை படைத்தது உன்னை படைத்தது அவரை பார்ப்பதற்காகத்தான் என்று அவருக்கு சுட்டி காட்டப்பட்ட பிறகுதான் தனது பணியையே மாற்றிக்கொள்கிறார். எனவே அது போன்றுதான் அன்பார்ந்த சகோதரனை, சகோதரி, நாம் செய்ய வேண்டியதும் அதுதான். நம்மோடு இருப்பவர்களை, அருகில் இருப்பவர்களை பார்த்து அவர்களுக்காக பணி செய்ய முன்வருவோம். அவர்களை நாம் ஏறெடுத்து பார்த்து அவர்களுக்கு உண்டான தேவையில் இருக்கக்கூடிய காரியங்களை கொடுக்க நாம் முன் வருவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து இந்த தவக்காலத்திலே தொடர்ந்து நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும்
அன்பார்ந்த சகோதரமே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இறைவனின் இந்த மாண்புக்குரிய திருப்பலி இல்லாமல் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியினால் எங்கள் தவக்கால முயற்சியை புனிதப்படுத்தியருளும். அதனால் நாங்கள் புறவாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அகவாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து மன்னக தூதர்களாகிய நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய அதே தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாகி வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் என்று நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவி இருக்கும் மது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்புக்குரிய தகப்பனே, நறுமையான நாளிலே நாங்கள் சிந்தித்ததை போன்று கண்டுகொள்ளக்கூடிய ஆற்றலை, ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக. தேவையில் இருப்போரை உணர தவக்காலத்திலே சிறப்பாக எங்களை தேடி வருவோருக்கெல்லாம் உடையின்றி, உணவின்றி, உறைவிடமின்றி, சகலவிதமான வசதிகளின்றி நோயில் இருப்போரை அவர்களை பார்த்து கொள்ளக்கூட முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. எனவே நீர்தாமே எங்களை உமது சிறகுகளில் நல்லால் மூடி சரியான விதத்தில் வழிநடத்தி எங்களுக்குண்டான கண்டுகொள்ளக்கூடிய பாசத்தை, நேசத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றியருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கொடுத்தில் கொண்ட சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்துவது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயிடம் ஆட்சிமை கொண்ட கார்மல் அன்னை மரியா, அவருடைய கணவர் தூய வளனாரும் அது திருத்தூதர்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். அது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் எப்போதும் முழு விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அந்த பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறு வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை நீர் எதிர்கொள்ளாமல் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய ஒப்பியர்வற்ற நம்பிக்கையை மட்டும் பார்த்து எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த அருள்வீராக. உமது அருளின் உதவியை கெஞ்சி மன்றாடும் உம்மடியார்களுடன் தங்கியருளும். அதனால் அவர்கள் உமது பாதுகாப்பின் ஆதரவையும் அளித்துணையும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. அன்னை மரியாவின் அன்பிலும் ஆண்டவர் இயேசுவின் அருளிலும் ஆவியின் வழி நடத்துதலிலும் வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. இந்நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டாய், இப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். இந்நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டாய், இப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். விடிவெள்ளியாக நீ வரும்போது விடியாத இரவுகள் ஏதம்மா. முடிவொன்று சொல்ல நீ உள்ள போது முடியாத முடிவுகள் ஏதம்மா. உன்னை பாடவே நான் வாழ்கிறேன், ஜெபமாலை தாய்மரியே, எங்கள் ஜெபமாலை தாய்மரியே. எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பாலிமை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.